அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன் சோர்வு, ஏன் சோர்வு, ஏன் சோர்வு? அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போன யோபு, கர்த்தரை காண வேண்டும் என்று சோர்ந்து போன யோபு, மனுஷியனுடைய வார்த்தையை கேட்டு சோர்ந்து போன எலியா, கர்த்தருடைய நெருக்கம், கர்த்தருடைய கரம் நெருக்குகிறதுனால சோர்ந்து போன தாவீது, எரேமியா, நான் நினைத்தது நடக்கலைன்னு சொன்னேன் யோனா, இவருடைய சோர்வை குறித்து நேற்று தினத்தில் பார்த்தோம். அப்படிப்பட்ட எந்த ஒரு சோர்விலையும் நாம் சோர்ந்து போக வேண்டாம். எழும்புவோம். பண்ண வேண்டிய தூரம், பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. நாம் எழும்பி பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியர்களாய், கர்த்தருடைய தாசர்களாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய் பூமியிலே தேவனுடைய நாமம் மகிமைக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பார்த்தோம். ஏன் சோர்வு? சில நேரங்களில் நம்ம அறியாமல் சில சூழலில் சோர்வு வந்து அதை நீதிமொழிகளில் இப்படியாக வாசிக்கிறோம். 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். வசனம் 10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆபத்து வரும்போது நமக்கு சோர்வு வந்துவிடுது. ஏதோ ஒரு பிரச்சனை சுற்றி நாம் விரும்பின காரியங்கள் எல்லாம், அதிருப்தியான காரியங்கள் இருக்கிறது, ஒரு விதமான ஆபத்து வருகிறது. ஆபத்து நேரத்தில் சோர்ந்து போகிறதா? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் அந்த ஆபத்தை மேற்கொள்கிறதுக்கு சீஷர்கள் படகுகளை பிரயாணம் பண்ணி போகும்போது கடல் கொந்தளிக்கிறது, காற்றடிக்கிறது, பெருங்காற்றாக இருக்கிறது. ஆனால் இயேசு படகுல இருக்கிறார். ஆபத்திலே நடுவிலே இயேசு அவர்களோடு கூட இருந்து அவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆபத்து ஆண்டவர் அனுமதிக்காமல் நமக்கு வராது. அந்த ஆபத்தில் ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை பார்க்க பழக வேண்டும். நமக்கு முன்னாடியாக நமக்கு அடிச்சுவடுகளை வைத்து போன இயேசுவை பார்க்க பழக வேண்டும். எதற்காக அந்த ஆபத்து, அந்த சூழ்நிலை பிரச்சனையை கொடுக்கிறார் என்றால், நம்மை நேர் பாதையில் நடத்துகிறதற்கு, விசுவாசத்துக்கு நேராக நடத்துகிறதுக்கு. இன்னும் சொல்லப்போனால் அதே நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். ஒருவேளை ஏதோ ஒரு ஆபத்து, நெருக்கம் நமக்கு தெரியலாம். ஏன் அது தேவனுடைய சிச்சையாக இருக்கக்கூடாது? கர்த்தர் சிச்சிக்கும் போது நாம் எப்படி இருக்கிறோம்? இதை எபிரேயர்லையும் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே நான் வாசிக்கிறேன், 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறவாதிருங்கள். இந்த ஆக்கியோன் இந்த சபைக்கு புத்திமதியை சொல்றார். எப்பா, நீ கர்த்தர் ஒன்று சிச்சிக்கிறார். ஏன்? கொஞ்சம் புரிஞ்சுக்க. உன் வாழ்க்கையில கர்த்தர் சிச்சிக்கும் போது நீ சோர்ந்து போகாத. தம்மிடத்தில் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் அவர் தண்டிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் சேர வேண்டும் என்றால் சிட்சை அவசியம். ஏற்கனவே நிறைய பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன். உபாகமம் 8:2 இருக்கலாம், உபாகமம் 8:15 இருக்கலாம். இந்த பிரசங்கங்கள்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சிச்சிக்கிறார். ஏன் இந்த சிச்சையை குறித்து இன்னும் எபிரேயர்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே அழகாக எழுதியிருக்கிறது, சிச்சை எவ்வளவு அவசியம், சிச்சை எவ்வளவு அவசியம் என்று சொல்லி 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரர் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராக இராமல் வேசியின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். தேவ பிள்ளைகளே, சிச்சிக்கப்படுகிறதுனால சோறு வருகிறதா? வேதத்தில் எல்லா பரிசுத்தவான்களும் சிச்சிக்கப்பட்டாங்க. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சில கர்த்தர் விரும்பாத சுபாவங்கள் எடுக்கிறதுக்காக சில நெருக்கமான சூழல் வருகிறது. அற்ப விசுவாசிகள் என்று சொல்லி சீசர்களை சொல்லுகிறதுக்கு காரணம், சீசர்கள் காற்றையும் கடலையும் கண்டு பயந்ததுனால. சூழ்நிலை ஒருவேளை ஆபத்தா இருக்கலாம், படகுல யார் இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து பேசக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார்.
நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் யார் கரம் பிடித்திருக்கிறார் அந்த எண்ணத்தை நாம் மறந்து செயல்படுகிறதுனால சில சிச்சைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். சிச்சை ஏன்? சிச்சை நம்மை பரிசுத்தப்படுத்தும், சிச்சை நம்மை பூரணப்படுத்தும். தேவன் சிச்சிக்கிறார். ஏன்? தம்மிடத்தில் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் சிச்சிக்கிறாராம். அவரிடத்தில் சேர்க்கறதுக்கு தானே நம்மளை சிச்சிக்கிறாரு. கர்த்தருடைய சிச்சையை கண்டு சோர்ந்து போகிறோமா? நம்ம பரிசுத்தத்தில் தடுமாறுறதுனால சிச்சை வருகிறது. நம்முடைய வார்த்தைகளில் தேவன் விரும்பாத வார்த்தைகள் வருகிறதுனால தான் சில சிச்சைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. நம்ம யோசிச்சு பார்ப்போம். இந்த சிச்சை நம்மை பரிசுத்தப்படுத்துறதுக்கு தானே கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். நம்மை நிதானித்து பார்ப்போம். ஏன் இந்த தாமதம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்க மாட்டுக்கு? குழப்பமான சூழ்நிலை, கொந்தளிக்கிற அனுபவங்கள் ஏன்? நமக்கு கேள்வி இருக்கலாம். நான் அநேக நேரங்களில் என்னோடு இருக்கக்கூடிய தம்பிமார்களுக்கு கேட்பேன், பிரச்சனையின் ஊடாக மனம் திரும்புறதுக்கு நேராக கர்த்தர் நடத்தினாரா, இல்லை ஆசீர்வாதம் கிடச்சிச்சிட்டா? உடனே ஆசீர்வாதம் கிடைக்கும்போது அந்த தம்பிமார்கிட்ட நான் கேட்கும்போது ஒன்று சொல்லுவாங்க எல்லாரும், மனம் திரும்பினேன், அதனால தான் ஆசீர்வாதம் கிடச்சிச்சு. இந்த சிச்சை நாட்களில் ஆசீர்வாதம் தாமதமாக இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் என் வாழ்க்கையில்? நேற்றை கூட நம்ம பார்த்தோமே தாவீதுடைய வாழ்க்கையில் ஏன்னு சொல்லி, அவனை பரிசுத்தப்படுத்த தானே, உங்களை சுத்திகரிக்க தானே இந்த சிச்சை. ஒருவேளை ஆண்டவர் சிச்சிக்கிறான்னு சொல்லி சோர்ந்து போகிறீங்களா? சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். தமிழத்தில் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் சிச்சிக்கிறான். இன்றைக்கி நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? தமிழத்தில் எப்படி சேர்த்துக்கொண்ட எத்தனையோ பரிசுத்தவான்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க வாழ்க்கையிலெல்லாம் இவங்களுடைய சுபாவங்களை மாற்றுகிறதுக்காக சில பாதைகளை கர்த்தர் நடத்தினார். 17ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை கர்த்தர் ஆபிரகாமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். நான் என்னை மாற்றுகிறதற்கு ஒப்பு கொடுக்கறதுக்காக சில நேரங்களில் சிச்சையை கர்த்தர் அனுமதிக்கலாம். இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சிச்சையை நான் அற்பமாக எண்ண மாட்டேன், உங்களுடைய சிச்சையில் நான் சோர்ந்து போக மாட்டேன், உள்ளபடியாக அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உண்மையே நான் நினைத்து கொள்ளுகிறேன், அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால் இந்த அர்ப்பணிப்பில் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து நடத்துக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கிறது. போகட்டும். அதே எபிரேயர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த சோர்வின் காலங்களில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே அழுத்தமாக இந்த ஆக்கியோன் எழுதுகிறார். 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். சோர்வு காலத்தில் யாரை நினைக்கணுமா? இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள். எந்த இயேசுவை? தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்து அவரை நினைத்து கொள்ளுங்கள். இதில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த சோர்வின் நாட்களில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. சகிப்புத்தன்மை. நம்மை சுற்றி மனிதனுடைய வார்த்தைகள், நம்மை சுற்றி சூழல்கள், நம்மை சுற்றி எதிர்மறையான காரியங்கள் நடக்கும்போது இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள். சோர்ந்து போகிற நாட்களில் நீங்கள் அவர் நினைக்கும் போது ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஜெயாதிபதிகளாக நிற்க கர்த்தர் உதவி செய்வார். சோர்வின் நாட்களில் சோர்வாகவே கர்த்தர் நடத்த மாட்டார். அழ ஒரு காலம் இருந்தால் நகைக்க ஒரு காலம் இருக்கும், நட ஒரு காலம் இருந்தால் அறுக்க ஒரு காலம் இருக்கும். ஒருவேளை இப்போ சோர்ந்து முடங்கி கிடக்கிறீங்களா? தேவன் ஏன் இந்த சிச்சையை அனுமதித்தார்? மனம் திரும்புவதற்கா? ஏன் இந்த சிச்சையை அனுமதிக்கிறார்? விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்கா? நாம் நம்மை அர்ப்பணிப்போம். சிலுவையை சகித்த இயேசுவை நினைத்து கொள்வோம், சகித்து கொள்வோம். இந்த காலங்கள் கடந்து போகும். யோசேப்பு அதை சகித்து கொண்டு அந்த காலங்களை கடந்து போகும்போது அரியணையில ஏறி நிற்க கர்த்தர் உதவி செய்தார். சவுலுடைய கொடுமைகளை சகித்து கடந்து போகும்போது அரியணையில ஏறி நிற்க தாவீதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். இந்த காலம் கற்றுக்கொள்ளுகிற காலங்களாக இருக்கலாம். அந்த சகிப்புத்தன்மை நாட்கள் யோசேப்பா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் கற்றுக்கொண்டார்கள். அந்த நாட்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னத்தை கற்றுக்கொள்ளுகிறோம்? நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவசமுத்திர ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புவிக்கிறோம். இந்த நாளில் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எந்தெந்த ஜனங்கள் அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே இந்த நாளில் பலப்படுகிறார்களோ அவர்களுடைய சோர்விலிருந்து அவர்களை முற்றிலும் கர்த்தர் விடுதலை ஆக்கி விடுங்க. ஆண்டவரே, அந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கற்றுக்கொள்ளட்டும். தேவனுடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதபடிக்கு
சகித்த உம்மை நினைத்து கொண்டு இதை மேற்கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யுங்க. மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.